புதிய பாடத்திட்டத்தின்படி முழுமையான கவரேஜ், 10 ஆண்டுகளின் கேள்வித்தாளின் தொகுப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். சுரா டெட் கைட் புதிய பதிப்பு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available at Amazon and Flipkart. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை பிரதமர் மோடி அறிவித்தார். அதன்படி 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டது. கையில் உள்ள 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை டிசம்பருக்குள் வங்கியில் கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு அறிவித்தது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அறிவிக்கப்பட்ட சில வாரங்களில் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா 450 கோடி ரூபாய்க்கு காஞ்சிபுரத்தில் உள்ள பத்மாதேவி சுகர்ஸ் என்ற சர்க்கரை ஆலையை வாங்கியுள்ளார் என்ற பரபரப்பு தகவல் இப்போது அம்பலமாகியுள்ளது. அதற்கான பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அறிவிக்கப்பட்ட சமயத்தில் கைமாறியுள்ளது. 450 கோடி ரூபாயையும் செல்லாது என அறிவிக்கப்பட்ட 500, 1000 ரூபாய் நோட்டுகளாக கொடுத்த சர்க்கரை ஆலையை சசிகலா வாங்கியுள்ளார் என்ற பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. பத்மாதேவி சர்க்கரை ஆலை மீதான மோசடி வழக்கை விசாரித்த போதுதான் அந்த நிறுவனத்தை சசிகலா வாங்கியதை சிபிஐ அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். பத்மாதேவி சர்க்கரை ஆலையின் பெயரில் அதன் இயக்குநர்கள் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 120 கோடி ரூபாய் கடன் வாங்கி மோசடி செய்துள்ளனர். ஐஓபி வங்கி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த கோர்ட் பத்மாதேவி சர்க்கரை ஆலை மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும்படி கடந்த ஜூனில் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் கடந்த ஜூலை மாதம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஆகஸ்டில் சென்னை, திருச்சி, தென்காசி ஆகிய இடங்களில் சோதனை நடத்தியது. அப்போது சில ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றினர். அதை ஆராய்ந்த போதுதான் பத்மாதேவி சர்க்கரை ஆலையை பணமதிப்பிழப்பு காலகட்டத்தில் சசிகலா வாங்கியிருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியானது. பத்மாதேவி சர்க்கரை ஆலையின் இயக்குநர்களாக இருந்த ஹிதேஷ் பட்டேல், அவரது தந்தை சிவகன் பட்டேல், சகோதரர் தினேஷ் பட்டேல் ஆகியோர் விற்பனை ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். 450 கோடி ரூபாயை சசிகலா தரப்பிடம் பெற்றதாக வருமான வரித்துறையிடம் ஹிதேஷ் பட்டேல் வாக்குமூலம் அளித்தார். ஆனால் சர்க்கரை ஆலை சசிகலா பெயருக்கு மாற்றப்படவில்லை. பினாமி பெயரிலேயே செயல்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விவரங்கள் வெளிவந்த பிறகு வருமான வரித்துறை சர்க்கரை ஆலையை மூடியது. அது பினாமி சொத்து என்றும் சசிகலா தான் அதன் உரிமையாளர் என்றும் வருமான வரித்துறை அறிவித்தது. 2017ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தமிழகம் முழுவதும் சசிகலாவுக்கு சொந்தமான நிறுவனங்கள், ஆலைகள், வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. அந்த சோதனையின் போது பத்மாதேவி சர்க்கரை ஆலையை 450 கோடி ரூபாய் கொடுத்த சசிகலா வாங்கியது தொடர்பான சில ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன. சசிகலா தொடர்புடைய இடங்களில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் சர்க்கரை ஆலை மோசடி வழக்கில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை நன்கு ஆராய்ந்த பிறகே சர்க்கரை ஆலையை சசிகலா முறைகேடாக வாங்கியுள்ளார் என்ற முடிவுக்கு சிபிஐ அதிகாரிகள் வந்துள்ளனர். அது தொடர்பாக சிபிஐ ஒரு வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் பத்மாதேவி சுகர்ஸ் நிறுவனம், அதன் இயக்குநர்கள் ஹிதேஷ் பட்டேல், தினேஷ் பட்டேல், தம்புராஜ் ராஜேந்திரன், பாண்டியராஜ், வெங்கட பெருமாள் முரளி உள்ளிட்டோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலிருந்து மோசடியாக கடன் பெற்றது, சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியது, வங்கியிலிருந்து பெற்ற கடனை மற்ற நிறுவனங்களுக்கு மாற்றியது, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அமலில் இருந்தபோது சந்தேகத்துக்குரிய வழியில் வந்த பணத்தை ரொக்கமாக வங்கிகளில் செலுத்தியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறையில் இருந்துவிட்டு சசிகலா வெளியே வந்தார். இப்போது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை சமயத்தில் சர்க்கரை ஆலையை முறைகேடாக வாங்கியதாக தொடரப்பட்டுள்ள வழக்கிலும் அவர் மீது சிபிஐ கைது நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் சசிகலாவுக்கு இந்த வழக்கு அரசியல் ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.